நீங்க எல்லாருமே சேர்ந்து அருணை மிரட்டி இருக்கீங்க, சென்டிமெண்டலா பிளாக்மெயில் பண்ணிருக்கீங்க. அது என்னைக்குமே செல்லாது. செல்லுதோ இல்லையோ, நேரம் வரும்போது அது உனக்கு தெரியும். இப்ப நீ போறியா இல்லையா? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு அம்மா பொண்ணு ஏன் இப்படி துடிக்கிறீங்க? அவ அருணோட வாழ்றதுல உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? அவ உங்க எல்லார் மேலயும் பாசமா தானே இருந்தா, எல்லாருக்கும் நல்லதுதானே செஞ்சா. நாங்களும் அவளுக்கு நல்லதுதான் செஞ்சோம். அவ மேல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அன்பு காட்டணும். ஆனா அவ எங்க மேல வச்சிருந்தது உண்மையான அன்பு இல்ல, வேஷம். இனிமே அவ என் கால்ல விழுந்து கதறினாலும் அவளை நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. அவளை நம்பி நாங்க ஏமாந்ததெல்லாம் போதும். ஏய் வித்யா, ஏய், உன் தங்கச்சி நிஜமாவே நல்லவளா இருந்தா இந்த வீட்டுக்குள்ள நுழையும் போதே உண்மையை சொல்லிருக்கணும். என்னைக்கு தாலியை மறைச்சு அவ நாடகம் ஆடினாலோ அப்பவே என் மனசு உடைஞ்சு போச்சு. எங்களை பொய் சொல்லி ஏமாத்தினவள என்னால மன்னிக்கவே முடியாது. அருணும் இப்ப என்னோட முடிவை ஏத்துக்கிட்டான். என் வாழ்க்கையை விட்டு போயிடுன்னு உன் தங்கச்சி முகத்துக்கு நேரவே சொல்லிட்டான். அவதான் இவனை சுத்தி சுத்தி வந்து குழப்பிக்கிட்டே இருக்கா. நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு இவனையே கேளு. அம்மா, ஏங்க இதுக்கு மேல இவகிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. ஏய், இப்ப நீ மரியாதையா வெளில போறியா இல்ல தண்ணி எடுத்து உன் மேல ஊத்துமா? ஏய் வித்யா, வித்யா, ஏன் இப்படி பண்ற? பண்ணக்கூடாது, ரொம்ப தப்பு. அத்தை, எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. அவளை இங்க இருந்து கிளம்ப சொல்லுங்க. சரி, நான் போ சொல்றேன். நீ கொஞ்சம் அமைதியா இரு. நீ சொல்லி பாரு அருண். அருண், அவங்க கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லு. நாங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. கோமதி ப்ளீஸ்ங்க, நான் சொல்றத கேளுங்க. இங்க இருந்து போயிடுங்க. இதெல்லாம் இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. ஆமாங்கா, ப்ளீஸ் நீங்க போங்கக்கா. என்னால முடியாது அருண். எனக்கு ஒரு பதில் கிடைக்காம நான் எப்படி போறது? இவங்க மனசெல்லாம் என்ன கல்லா? நான் இவ்வளவு சொல்லியும் இவங்க எல்லாம் மனசரிங்கவே மாட்டேங்கிறாங்க. அருண், என் தங்கச்சி உண்மையை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தானே அவ கடைசி வரைக்கும் அமைதியா இருந்தா. அத போய் இவங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. உங்க அம்மாக்கு அதை எடுத்து சொல்லி புரிய வைங்க. தயவு செஞ்சு அவளை ஏத்துக்க சொல்லுங்க. முதல்ல ஆவேசமா பேசுன, இப்ப அழுத்து டிராமா பண்றியா? அதுக்கெல்லாம் மயங்கர ஆள் நான் கிடையாது. போ வெளியே, இல்லனா தண்ணி ஊத்திடுவேன். போ. வாயில பேசிட்டு இருக்கேன், செயல செய்ய மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இப்ப என்ன செய்ய பாரு. விடு. ஏய் வித்யா, விடு. இவளை புடி. இங்க வா. ஏய் வித்யா, நீங்க என் மேல தண்ணி ஊத்தினாலும் சரி, நெருப்ப பத்த வச்சாலும் சரி, நான் இங்க இருந்து போக மாட்டேன். என் தங்கச்சியை ஏத்துக்கிறேன்னு சொல்லுங்க. அவளை உங்க பையனோட வாழ வைக்கிறேன்னு சொல்லுங்க. உங்க பிடிவாதத்தால அவ வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க. ஏய், எவ்வளவு சொன்னாலும் நீலாம் அடங்க மாட்டியா? உன்ன